ஆண்டவர் கிரியை செய்யும்போது எலெக்ஷன் வில் பிரேக். அன்னைக்கு எங்கேயோ தூத்துக்குடியில் ஒரு பெரிய வாலிபர் முகாம் பிளான் பண்ணாங்களா. ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரை கூப்பிடலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஊழியக்காரர் பேரை சொல்லியிருக்காங்க, அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாஸ்டர் சொல்லியிருக்காங்க வேண்டாம், அவர் வந்தால் சேரோடைய. அப்புறம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இவரை வேண்டாம், இவர் வந்தால் டைம் முடிக்க மாட்டார். கேட்கல உங்களுக்கு? இதுதான் ஹியூமன் எலெக்ஷன். இதெல்லாம் தாண்டியாக்கும் சீட்டு விழுறது நம்ம பேரில். அது தெரியாது. அவுட் ஆஃப் சிட்டி வந்து பாருங்க, எலெக்ஷனை தாண்டியாக்கும் மைக்கு கையில் வருது. நெகோசியேட், பயங்கர நெகோசியேஷன். ஆனா இங்க எலெக்ஷன் நடந்ததா தெரியவே இல்லை. நோ எலெக்ஷன், நோ சைன் ஃபார் எலெக்ஷன். இல்லைன்னா ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, அப்போஸ்தலர்களை 10 நாள் நீங்க மேல் வீட்டாரையில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அது மாதிரி ஆண்டவர் டைமே எடுக்கல, ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரி சொல்லிட்டாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன். லெட் ஜூடா கோ ஃபர்ஸ்ட். லெட் ஜூடா கோ ஃபர்ஸ்ட். அவன் கையில் நான் தேசத்தை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் யோசிக்கவே இல்லை? ஏன் ரூபன் இல்லை, ஏன் ஆசேர் இல்லை, ஏன் நப்தலி இல்லை, ஏன் யூதா புறப்பட கடவன்? வை ஜூடா? சீக்கிரமா கேளுங்க, ஏன் யூதா? ப்ளீஸ் வாய் திறந்து கேளுங்க, ஏன் யூதா? ப்ளீஸ் சொல்லுங்களேன், ஏன் யூதா? வெளியரங்கமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதான்னா துதி, வர்ஷிப். ஆனால் ஏன் யூதாவை கர்த்தர் எழுந்து புறப்பட பண்ண விரும்புகிறார்? வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன் யூதா? கொஞ்சம் பேசுங்களேன், ஏன் யூதா? ஒய் ஜூடா? ஆண்டவர் பாரப்படுத்தினதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம் ப்ளீஸ். வித்தவுட் எலெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டோ, ரெக்கமெண்டேஷன் பேஸ்டோ அல்ல. ஆண்டவர் தம் மனதில் வைத்திருந்தது சொன்னார், யூதா எழுந்து புறப்பட கடவன். வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 20 ஏதோ ஆழமான விஷயம் இதுல இருக்க போய் தான் ஆண்டவர் பேச வைக்கிறார். ஆதியாகமம் 29:35 ஒருவர் ப்ளீஸ் வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அடுத்த வார்த்தை சேர்ந்து படிக்கலாம். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு சேர்ந்து வாசிக்கலாம். பிற்பாடு அவளுக்கு, கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன்.